புல்வெளியில் 4 சேர்கள் போடப்பட்டு சுபத்ராவை தவிர்த்து அனைவரும் அமர்ந்திருந்தனர். ஏகாம்பரத்தை நோக்கி ரேகா சென்றாள். சார், கால் ஃபார் யூ. ஏகாம்பரம் வாங்கி காதில் வைத்தார். ஹலோ ஹலோ சம்மந்தி, சொல்லுங்க. குரலில் அளவிட முடியாத மகிழ்ச்சியும் ஆர்ப்பாட்டமும் வெளிவந்தது. கடவுள் போட்ட முடிச்சை மாற்ற முடியுமா? நம் எண்ணப்படியே நம் பிள்ளைங்க மனசுலையும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுன்னு கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் வேற என்ன இருக்க முடியும்? ஆமாம், முறைப்படி ஏற்பாடு செய்திடலாம். சரிங்க சம்மந்தி, வச்சிடட்டுமா? பேசி முடித்து வைத்தார். ஃபோனில் யாருங்க? தெரியாத மாதிரி கேட்பியே, என் வாயில சொல்லணும் அதானே? திருவேடங்கம்தான் பேசினார். அவர் விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்படியோ எல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சா சரிதான். நம்ம சுபியோட முகத்தை பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா. பழையபடி காலேஜுக்கு போறா வர்றா. சுசிலா உயிரோட இருந்திருந்தா அவளும் கல்யாணமாகி கணவன் குழந்தைன்னு நம்மளோட சந்தோஷத்தை பங்கு போட்டு இருந்திருப்பா. அப்பாயிசா போயிட்டா என் பொண்ணு. ஏகாம்பரத்தின் தொண்டை கரகரத்தது. ஆமாங்க, நம்ம பொண்ணு சாவுக்கு நாம தானே காரணம். எந்த தாய் தகப்பனும் செய்ய துணியாத காரியத்தை நாம செஞ்சிட்டோம். பெத்த பொண்ணை விட வயிற்று பசி தானே பெருசா தெரிஞ்சிச்சு. அம்மாடி சுசிலா! அம்பிகா உடந்து போய் அழ ஆரம்பித்தாள். அந்த அழுகை ரேகாவை சஞ்சலப்படுத்தியது. ஓடிப்போய் அவள் கண்ணீரை துடைக்க வேண்டும் போல் கை பரப்பரைத்தது. குடும்பம் மொத்தமும் வேதனையில் பிடியில் நெகிழ்ந்திருக்க கனகா எதர்ச்சியாக நிமிர்ந்தாள். ரேகா அங்கேயே நின்றிருந்ததை கண்டு சினைத்தாள். ரேகா, இப்படி வா என்று முன்னே நடக்க பின்னே சென்றாள் ரேகா. என்னடி படிப்பு படிச்ச? நாங்கள் தான் முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு தெரியுதுல்ல. அந்த இடத்த விட்டு போகணும்னு தோணாதா? அப்பா அம்மா பேர் தெரியாத அனாதைகள்லாம் வேலைக்கு செய்தா இப்படித்தான். போய் வேற வேலை இருந்தா பாரு போ. முகத்தில் வெறுப்பை தேக்கி விரட்டினாள் கனகா. நெஞ்சம் கணக்க தலையை தொங்க போட்டுக்கொண்டு அங்கிருந்து அகன்றாள் ரேகா. கனகா மறுபடியும் வந்து அமர்ந்து கொண்டாள். அம்பிகா விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள். தினேஷ் மனபாரத்துடன் கன்னத்தில் கை தாங்கி இருந்தான். சற்று முன் இருந்த கலகலப்பு அங்கிருந்து மொத்தமும் விடை பெற்றிருந்தது. ஏகாம்பரம் தழுதழுப்புடன் ஆரம்பித்தார். செல்வத்திற்கு பின்பு வறுமை வருவதை காட்டிலும் வறுமைக்கு பின் செல்வம் வருவது மேல். ஆனால் 2 காலகட்டமும் நம் குடும்பத்திற்கு வந்ததுதான் என் சுசிலாவிற்கு யமனாயிடுச்சு. ஏழையாய் இருந்து செல்வத்தை பார்த்திருந்தால் பசியும் கௌரவமும் ஒரு பொருட்டாய் இருந்திருக்காது. ஆனால் பணக்காரனாய் இருந்து ஏழையாகும் போது மறுபடியும் பணக்காரனாக வேண்டும் என்று வெறி பாசத்தை பின்னுக்கு தள்ளிடுச்சு. என் மகளை இழக்க முக்கியமான காரணம் என்னுடைய பணத்தாசைதான். நான் கொலைக்காரன், பேராசைக்காரன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. அம்பிகா தலையில் மடார் மடார் என்று அடித்து கொண்டார் ஏகாம்பரம். பதறி போன அம்பிகாவும் தினேஷும் அவர் கையை பற்றி தடுத்தனர். என்னப்பா இது? மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. தலைவிதி இப்படி ஒரு காரணத்தை காட்டி சுசிலாவை நம்மக்கிட்ட இருந்து பறிச்சிடுச்சு. நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காகவா அந்த காரியத்தை பண்ணலையே? பிள்ளைங்களோட பசியை பொறுக்க முடியாம தானே? அந்த கசப்பான நாட்களை நாம் மறக்க முயற்சி தான் பண்ணணும். அதான் நல்லது என்றாள் அம்பிகா. முடியல அம்பிகா. குற்ற உணர்வு நெருஞ்சு முள்ளாய் நெஞ்சிலேயே உறுத்திக்கிட்டே இருக்கு. எப்படி மறக்க முடியும் சொல்லு? அங்கு கனத்த மௌனம் சூழ்ந்தது. ஒவ்வொருவர் மனதிலேயும் கசப்பான அந்த நாட்கள் மறுபடி ஒரு முறை வந்து போனது. கல்லிடை குறிச்சி. எங்கு திரும்பினாலும் பச்சை பசேர் என்று பசுமை. அந்த ஊரில் பாதி நிலம் ஏகாம்பரத்திற்கு சொந்தமாயிருந்தது. பணம், ஆள், அம்பு என்று ராஜபோக வாழ்க்கை. விஸ்தாரமாய் காரக்குடி செட்டினார் வீடுகளைப் போல முழுக்க தேக்கு ரோஸ் ஊட்டுமாய் இழுத்து கட்டப்பட்ட வீடு. கட்டை விரலில் போட என்னவோ போலிருந்ததால் மற்ற எற்ற விரல்களிலும் வைர மோதிரங்கள் மின்னும் ஏகாம்பரத்திற்கு. தினேஷ், சுசிலா, சுபத்ரா என்று அருமையாய் அழகாய் 3 குழந்தை செல்வங்கள். நல்ல மனைவியாய், நல்ல தாயாய், நிறைவாய் குடித்தனம் நடத்தின அம்பிகா. தினேஷிற்கு 9 வயது, சுசிலாவிற்கு 3 வயது, சுபத்ராவுக்கு 1 வயது. அல்ல குறையாத செல்வம் இருந்தாலும் கொஞ்சம் கூட கருவமோ பணத்தாசையோ அம்பிகாவிடம் இருந்ததே இல்லை. ஏகாம்பரம் எல்லாரையும் எப்போதும் அதட்டி கொண்டே வேலை வாங்கினால்தான் அவருக்கு பொழுது போகும். அம்பிகாவிடம் இல்லாத திமிரும் கர்வமும் பண ஆசையும் அவரிடம் இருந்தது. கொஞ்சம் அப்படி இப்படி என்கின்று இருந்தாலும் நண்பர்கள் யாரேனும் வந்துவிட்டால் அன்றே வெளிநாட்டு சரக்கு தண்ணீராய் ஓடும். ஏகாம்பரத்திற்கு ஏகபோக வாழ்க்கையின் முன் பவ்யமாய் முதுகு வளைந்து நின்றவர்களில் ஒருவர் மற்றும் அவரை நிமிர்ந்து பார்த்தார். அவர் முதுகில் குத்த சரியான சந்தர்ப்பம் எதிர்நோக்கியிருந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, ஏழுமலை, ஏகாம்பரத்தின் தம்பி. இருவருக்கும் தந்தை ஒருவரே, தாய்தான் வேறு வேறு. ஏகாம்பரத்தின் தந்தைக்கு சட்டபூர்வமான மனைவியை தவிர வப்பாட்டியான கமலத்திற்கு ஒரு மகன் உண்டு. அது ஏழுமலை. முதல் மனைவி அன்னலட்சுமியின் பூர்வீக சொத்துதான். திருமணத்திற்கு பின்பு அவள் கணவர்
நாகேந்திரனுக்கு வந்தது. அவர் மரணத்திற்கு பிறகு சட்டப்படி அனைத்து சொத்துக்களும் ஏகாம்பரத்திற்கு போய் சேர கமலாவும் ஏழுமலையும் நாகேந்திரன் வாங்கி கொடுத்த சிறிய மச்சி வீடு சொற்ப விலை நிலங்களுமாய் வாயடைத்து நின்றனர். பஞ்சாயத்து மூலமும் கேட்டு பார்த்தனர். ஏகாம்பரம் ஒரு பிடி மண் கூட தர மறுத்துவிட்டார். அதே கவலையில் போய் சேர்ந்தாள் கமலா. கமலாவின் இறுதிச் சடங்குக்கு கூட கலந்து கொள்ளவில்லை ஏகாம்பரம். அவர் மீது மேன்மேலும் வன்மம் கூடியது. உன்னை போண்டியாக்கி நடுத்தெருவில் நிற்க வைக்கவில்லை என்றால் நான் நாகேந்திரனுக்கே பிறக்கவில்லை என்று சபதம் செய்து கொண்டான் ஏழுமலை. சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். அமைந்தது. திட்டம் போட்டு காயை நகர்த்திய ஏழுமலை சினிமாவில் வருவது போல ஆட்களை ஏற்பாடு செய்து நகரின் விருந்தினர் மாளிகைக்கு ஏகாம்பரத்தை வரவழைத்தான். வெளிநாட்டு சரக்கு சில 1000 ரூபாய்க்கு வாடகைக்கு பேசி வரவழைக்கப்பட்ட சினிமா நடிகையும் போதுமானதாய் இருந்தது ஏகாம்பரத்தை கவிழ்க்க. தன்னை மறந்த நிலையில் நடிகை காட்டிய வெத்தத்தாள்களில் எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டு கொடுத்தார் ஏகாம்பரம். மறுநாளை குடும்பத்துடன் நடுத்தெருவில் நின்றார் ஏகாம்பரம். நினைத்ததை சாதித்து விட்ட ஏழுமலையை சட்டத்தின் மூலமாகவும் நெருங்க முடியாமல் திணறி போனார். பனித்துளியாய் போல் நொடியில் காணாமல் போன செல்வத்தையும் கௌரவத்தையும் எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்று துடித்தார். ஆனால் எப்படி? வழி தெரியாமல் தவித்தார். மனைவியும் குழந்தைகளும் பட்டினியாய் வாடி போயினர். கையில் இருந்த கொஞ்ச நெஞ்ச நகையும் கரைந்து போக அடுத்த வேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் போனது. குழந்தை சுபத்ரா பாலுக்காக அழுதழுது தொண்டை கட்டி கொண்டது. தினேஷ் மூளையில் சுருண்டு படுத்தவன்தான். சுசிலா சோர்வில் உறங்கி போனாள். அம்பிகா கதறி அழுதாள். ஏகாம்பரம் வேதனையுடன் மனைவியை ஆறுதல் படுத்தினார். மன்னிச்சிடு அம்பிகா, என்னுடைய சின்ன புத்திக்காக கேடுகட்ட ஆசைக்காக கிடைத்த தண்டனை பெருசுமா. கேவலமான மனுஷனா இருப்பதை விட ஒரு நல்ல குரங்கா இருந்திருக்கலாம். நான் கேவலமான மனுஷனா இருந்தேன். கடவுள் என்னை மட்டும் தண்டிச்சிருக்கலாம். என் பிள்ளைங்களை ஏன் தண்டிக்கணும்? அம்பிகா, நம்ம வாழணும், வாழ்ந்து காட்டணும். முன்பை விட செல்வாக்காய் எல்லார் முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும். ஏகாம்பரத்தின் கண்களில் உறுதி பளிச்சிட்டது. எப்படிங்க முடியும்? குழந்தைங்க பசியிலேயே மயங்கி கிடக்குறாங்க. அதுங்க பசியை போக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. நான் யாருக்கும் கெடுதல் பண்ணவே அடுத்தவன் சொத்தை ஏமாத்தி அபகரிக்கல. கடவுள் நமக்கு கை கொடுப்பார். நம்பிக்கையோடு இரு. நான் கோயில் வரைக்கும் போய் வர்றேன். நெய்வேத்தியம் பண்ணினதை தர்றேன்னு குருக்கள் சொல்லியிருந்தார். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வெளியேறி சென்ற கணவனை நெஞ்சு வெடிக்க பார்த்தாள் அம்பிகா. வாரி வாரி கொடுத்த என் புருஷன் இன்னைக்கு கையேந்தி நிற்கிறாரே என்று. கோயிலில் கூட்டம் அதிகமில்லை. கையில் உணவு பொட்டலத்துடன் கோயிலில் தெப்பக்குளத்தை தாண்டிய ஏகாம்பரம் அந்த அழுக்குரல் கேட்டு நின்றார். எட்டி பார்த்தார். கணவன் மனைவி போலும். அவருக்கும் இவர் வயசு தான் இருக்கும். அழுது கொண்டிருந்த மனைவியை தேற்றி கொண்டிருந்தார். புஷ்பா, அழாதே புஷ்பா, ப்ளீஸ். எப்படிங்க அழாமல் இருக்க முடியும்? 10 வருஷமாகியும் குழந்தை பிறக்கலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நம்ம 2 பேர்கிட்டையும் எந்த குறையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிய பிறகும் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவங்க என்னை குறை சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நீ ஏன் கவலைப்படுற புஷ்பா? நான் உன்னை ஒரு சிறு வார்த்தையாவது சொல்லியிருப்பேனா? அந்த அன்புக்காகத்தாங்க நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். புஷ்பா, நான் ஒன்று சொல்லுவேன், கேப்பியா? சொல்லுங்க. நமக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது பிறக்கும்போது பிறக்கட்டும். ஆனால் இப்போ நாம் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தா என்ன புஷ்பா? பதிலே காணா. இப்படி ஒரு எண்ணம் கொஞ்ச நாளாக என் மனசுக்குள்ளேயும் இருந்ததுன்னு நம்புவீங்களா என்றால் வியந்து. நிஜமாவா சொல்கிற? ஆமாங்க. ஆனால் அதை உங்ககிட்ட சொன்னால் சண்டை போடுவீங்களோன்னு பயந்தேன். சச்ச, தத்தெடுக்கிறது மிகப்பெரிய நல்ல காரியம் அல்லவா? நம்மிடம் ஏகப்பட்ட பணம் இருக்கிறது. நம் வசதிக்கு 10 அனாதை பிள்ளைகளை கூட தத்தெடுத்து வளர்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம். என்னம்மா என்றார் வாஞ்சையாய். நாம் தத்தெடுக்க போவது நிச்சயம் ஒரு அனாதை குழந்தையாக இருக்கக்கூடாது. புரியல. நாம் பாரம்பரியமான கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவங்க. நாம் தத்தெடுக்க போகிற குழந்தையும் நல்ல குடும்பத்தில் நல்ல ஏத்தத்தில் உருவாகினதாக இருக்கணும். அனாதை ஆசிரமத்தில் கண்ட வழியில் உருவாகின குழந்தைகளை வீசிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் நமக்கு வேண்டாம். நீ சொல்கிறது சரியானாலும் பெற்றவங்களிடம் நேரடியாக போய் தத்து எடுப்பது சிரமமான விஷயம் இல்லையா? பத்திரிகையில் விளம்பரம் தரலாம். நாட்டில் எத்தனையோ பேர் குழந்தைகளை சவசவன்னு பெற்றுட்டு வளர்க்க முடியாமல் சிரமப்படுறாங்க. அவர்களிடம் ஒருவர் கூடவா நம்மை தேடி வரமாட்டாங்க? புஷ்பாவின் யோசனைக்கு கோபாலன் தலையை ஆட்டி யோசித்தார். இவை அனைத்தையும் காதில் விழ ஏகாம்பரத்திற்கு சட்டென ஒரு யோசனை தோன்றியது. தீர யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவர் அந்த தம்பதிகளை நோக்கி நடந்தார்.